ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி எவர்கிரீன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வீணாகாமல் எப்படி சுலபமாக ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் கலரும் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு முருங்கைக்கீரையை இந்த மாதிரி காம்போடையே சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இந்த மாதிரியே இந்த மெத்தடில் செய்யும்போது இந்த மாதிரி காம்போடையே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த காம்புலேயும் சத்துக்கள் இருக்கும், அதை வீணடிக்க வேண்டாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக இந்த பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் கீரை எடுத்திருக்கேன். அதனால் நான் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஜாஸ்தி கீரை எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது இந்த இலைகளை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா அதில் இருக்கிற கெட்ட வாயுவெல்லாம் ஆவியாக போயிடும். எப்பவுமே கீரை செய்யும்போது மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா அதெல்லாம் ஆவியாயிரும். அப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எதுக்காகன்னா இந்த கீரையோட தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அதை நம்ம குடிச்சிக்கலாம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி உப்பு சேர்த்தோம்னா அந்த தண்ணி ரொம்ப கசப்பாக போயிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா கீரையும் நல்லா வெந்து வந்துடும். 2-3 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுட்டோம்னா அதில் இருக்கிற கெட்ட ஆவியெல்லாம் வெளியில் போயிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே வந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த தண்ணி அப்படியே வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தாளித்து எடுத்துக்கலாம் கீரையை. வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம கீரையை போட்டு செய்கிறத விட இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கீரையோட க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். சத்துக்களும் உடையாது, சீக்கிரமாக வெந்தும் வந்துடும். அதே சமயத்தில் ஒரு 5 நிமிஷம் கீரை இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அப்போவே வந்துடும். இப்போ இதில் காரத்துக்கு நான் 1 மிளகாய் வத்தல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வேகிற கலவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரையில் ஏற்கனவே உப்பு இருக்குது. இப்போது நம்ம அந்த கீரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் சேர்ப்பாங்க. ஆனால் நான் இப்போ தேங்காய் துருவல் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு பதிலாக வேர்க்கடலை பொடி சேர்க்குறேன். இந்த வேர்க்கடலை பொடியில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மல்லி, அப்புறம் மிளகாய் வத்தல் எல்லாமே நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பவுடர். இதை சேர்க்கறதால இதில் இருக்கிற புரோட்டீன் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு அண்ட் கால்சியம் சத்தை நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் எப்போவுமே முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போது தேங்காய் துருவலுக்கு பதிலாக இந்த வறுத்த வேர்க்கடலை பொடி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் முழு சத்துக்களும் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே சேரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கலரும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வேக வச்சு அரைச்சிருக்கிறனால ரொம்ப க்ரீனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.